எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளை, நல்ல ஆர்ப்பாட்டங்களை, நல்ல கொள்கை சித்தாந்தங்களை கொடுத்த அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு இன்றைக்கு பெரம்பூர் பகுதியில் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். மன வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஏனென்று சொன்னால், சென்ற சனிக்கிழமை அன்று நடிகர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சுற்றுப்பயணத்தில் போற விபத்து 41 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்காங்க. ஏனென்று சொன்னால், நம்ம யாரோ மாதிரி இருந்து சிந்திச்சு பார்த்தோன்னா அது ஒரு சாதாரண ஒரு மரணமாக தான் தெரியும். அதை உள்வாங்கி அந்த இறந்தவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து பார்த்தீங்கன்னா அதோட வேதனைகளும் துக்கமும் கஷ்டங்களும் நமக்கு முழுமையாக புரியும். ஒரு தலைவனா, ஒரு இந்திய இயக்க தலைவனா அதை உள்வாங்கி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இனி இது போன்ற ஒரு சம்பவம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இதுவே ஒரு கடைசி சம்பவமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே மருத்துவமனைக்கு போய் தொண்டர்களை பார்த்துருக்கணும். அவர் கட்சி தொண்டர் தானே இறந்தாங்க, அவரை பார்க்க வந்தவங்க தானே இறந்தாங்க. யாரையும் அந்நிய சதிகள் உள்ளே பூந்து யாரும் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவலை, வெட்டுக்குத்தில் சாவலை, குண்டு வெடிப்பில் சாவலை. அப்படி இருக்கும்போது இவரு தானே போய் பார்த்துருக்கணும். அப்படி பார்க்காம உடனே சென்னைக்கு வராரு. ஒரு பத்திரிகையாளரை கூட சந்தித்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல. 3 நாள் நல்லா ஏசி போட்டு தூங்கிட்டு இன்னைக்கு தான் அவர் வெளியே வந்திருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தமிழக அரசு உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். இதுக்கு விசாரணை குழு ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் தலைவரை கைது செய்திருக்கணும். ஏன் நீங்கள் கைது செய்யணும் தலைவர்னு சொல்கிறீங்க? இந்த மேலே ஜோசப் விஜய்க்கு என்ன ஒரு கால் புணர்ச்சி, ஏதோ ஒரு அவர் கிறிஸ்துவர்ன்றதால நீங்கள் இப்படி பேசுகிறீங்க கேட்கலாம். அப்படி இல்லை. இதுக்கு உதாரணம், சென்னையில் ஒரு முறை பெருவெள்ளம் வந்தது. அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் பெருவெள்ளம் வந்தது. அந்த பெருவெள்ளம் வரும்போது அம்மா நிவாரணம் அறிவித்தாங்க. ஒருத்தருக்கு 5000 ரூபா அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணம் போடும்போது தென்சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு அரசியல் தலைவர் முரளியை தலைப்புக்கார் சொல்லி மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பள்ளி உள்ள போய் டோக்கன் கொடுக்குறாங்கன்னு அந்த டோக்கனை வாங்க போகும்போது நெரிசலில் இதே போல் 48 பேர் 46 பேர் செத்தாங்க. அப்போ அன்னைக்கு அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதுக்கு மூல காரணமாக இருந்தது திமுக கட்சியை சேர்ந்த பகுதி செயலாளர் திரு தனசேகர் அவர்கள் தான் இதுக்கு மூல காரணம் சொல்லி அவர் அன்னைக்கு கைது பண்ணாங்க. 48 பேர் இறந்த உடனே அவர் அந்த இடத்துல இல்லை. தனசேகர் அங்கே நின்று ஜனங்களை தள்ளி விடலை. ஆனால் இவர் தான் அந்த வதந்தியை கிளப்பிவிட்டார்னு அவரை உடனடியாக கைது செஞ்சாங்க. ஓகே, நல்ல விஷயம். அதே போல் அண்டை மாநிலத்தில் சினிமா நடிகர் புஷ்பான்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. திரையிடுற இடத்துல தேட்டரில் கூட்டம் கட்டு கடங்காமல் உள்ளே பூந்து அதில் ஒரு பெண்மணி இறந்தாங்க. ஆனால் தேட்டர் உரிமையாளர் தான் அரசாங்கம் கைது செய்திருக்கணும். ஆனால் தேட்டர் உரிமையாளர் கைது செய்யலை. அந்த படத்தில் நடித்த திரைப்பட நடிகரை கைது பண்ணுறாங்க, அல்லு அர்ஜுனை கைது பண்ணுறாங்க. இது ஒரு உதாரணம். ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் இது போல் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. இதுவரை அந்த கட்சியில் யாரையும் ஒருத்தரோட கைது பண்ணல. எல்லாருமே கைது நடவடிக்கை எடுப்பேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இறந்தவனை கூட மண்ணில் புதைச்சாச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. அது நீதி கிடைக்க வேண்டும்னு தான் நாங்கள் இங்கே நின்று இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதே போல் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடக்கும்போது நம்ம இந்தியாவோட துணை பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்கள் கொன்றதுக்கு சதி திட்டம் போட்டு அங்கே குண்டுவெடிப்பு நடந்தது. கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தோடனே டெல்லிக்கு ஓடில அத்தானி, அங்கேயே டெல்லியிலே கோயம்புத்தூர்லேயே இருந்து உடனே மருத்துவமனைக்கு சென்று கட்சி தொண்டர்களை பார்த்துட்டு போனார். அது தலைவருக்கான அழகு. ஒரு கட்சி தலைவர், ஒரு பாரத பிரதமர், துணை பிரதமர் ஆக போகிறவர், ரொம்ப உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளவர், அவரை கொல்றதுக்காக சதி திட்டம் போட்டு குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்பையும் அவர் பொருட்படுத்தாமல் மருத்துவமனையில் இருக்கிற
கட்சி தொண்டர்களை போய் பார்த்துட்டு போனார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் செத்துட்டாங்கன்ற கேள்விப்பட்ட உடனே வண்டி எடுத்துட்டு ஓடியாந்தார். இது கரூரில் மட்டும் நடக்கலை, மதுரையிலையும் மாநாட்டில் பின்பக்கமாக தப்பிச்சு போனவர் தான் விஜய். ஏன்னா உதாரணம் ஒரு பின்பக்கமாக தப்பிச்சு போனது மதுரையிலையும் இருக்குது, கரூர்லேயும் இருக்குது. ஆகையால் எங்களோட கோரிக்கை என்னென்னா, இறந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா விஜய் கொடுத்துட்டாரு. விஜய் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு ஒரு குடும்பத்துனா, நீ 1 கோடி கூட கொடு, ஆனால் உயிரை உன்னால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து அரை மென்டலுக்குள்ள வச்சு கட்சி நடத்துறது யாருன்னா விஜய் தான். கரண்ட்டு கம்பத்தில் ஏறாத, ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறாதுன்னா அங்கே தான் குரங்கு மாதிரி ஏறுறானுங்க. இதை யார் கட்டுப்படுத்தணும்? நாங்களாம் ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்தோங்க. ஆர்எஸ்எஸில் ஒரு தலைவனாக ஒரு பொறுப்பேற்று ஒரு சின்ன பையன் நின்று இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நடக்கணும்னா அதை மீறி ஒருத்தருக்கும் நடக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தலைவர் சொன்னார்னா அதை மீறி நடக்கக்கூடாது. அதுதான் கட்சி தலைவருக்கான அழகு. ஆனால் இங்கே என்ன சொன்னாலும் கேட்காம கரண்ட்டு கம்பத்தில் ஏறுறாங்க. அந்த கரண்ட்டை கட் பண்ணணும்னு சொல்லி விஜய் கட்சி தொண்டர்களை, அதான் மாவட்ட நிர்வாகமே போய்ட்டு கரூரில் எங்கள் தலைவர் வந்து பேசும்போது கரண்ட்டை கட் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பல முறை காவல்துறையில் அழைத்து உங்கள் தொண்டர்கள் இது போல் ஆபத்தான இடத்துல ஏறுறாங்க, கட்டோட்டில் ஏறுறாங்க, பில்டிங் மேலே ஏறுறாங்க, காவி குதிக்கிறாங்க, யாராவது உயிர் சாதனை, யார் பொறுப்பு? இன்றைக்கி தமிழக அரசு தான் இது வந்து ஒரு இந்திய அளவில் தலைக்குணியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசோ தமிழக முதலமைச்சரோ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எத்தனை மேடைகளில் தன் கட்சியை இழிவாக பேசினாலும், தன்னை இழிவாக பேசினாலும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் இறந்தது என்னோட மாநில மக்கள் என்று அன்று இரவே அமைச்சர்கள் அனுப்புகிறாரு, முதல் உதவிக்கு போய் செய்யுங்கன்னு. அடுத்த அமைச்சரும் நைட்டு 11 மணிக்கு புறப்பட்டு போகிறாரு. துணை முதலமைச்சரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பிடிச்சிக்கணும் உடனே திரும்புகிறாரு. ஆகையால் தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தில் எதுவுமே நாங்கள் 1000 தமிழக அரசு குறை சொன்னாலும் இந்த விஷயத்தில் தமிழக அரசு நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். ஏனென்று சொன்னால் எல்லாமே சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. வேற்று கட்சியாக இருந்தாலும், வேற்று கொள்கைகள் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உடனடியாக மக்களுக்கான முழு இதுவும் செய்தாங்க, உதவிகளும் செய்தார்கள். 10 லட்ச ரூபா முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனால் முதலமைச்சர்லாம் 10 லட்ச ரூபா கொடுக்கணுன்றது எங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு தான். எதுக்கு அவரே கொடுக்கணும்? இந்த பைத்தியக்கார கூட்டம் போய் சாவானுங்க, 10 லட்ச ரூபா தமிழக அரசு கொடுக்கணுமா? இப்போ இது என்ன தெரியுமா, அவன் தமிழகம் முழுவதும் வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறவங்களாம் விஜய் கூட்டம் போட்டால் போய் சாவிட ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற முதியோர்கள்லாம் திட்டுவாங்க. ஏன் தண்டத்துக்கு வீட்டில் இருக்கிற போ, விஜய் கூட்டம் போடுவான், அடுத்து அதில் போய் சாவு. விஜய் ஒரு 20 லட்சம் கொடுப்பான், தமிழக அரசு ஒரு 10 லட்சம் கொடுக்கும். இதுக்கு 10வது மோடி, எங்கள் ஐயா இருக்கார்ல மோடி, அவர் நட்டுக்குன்னு வந்துடுவார் 2 லட்சம் கொடுக்கறதுக்கு. அவன் கட்சி தொண்டை செத்தா கொடுக்க மாட்டார், பிஜேபி கட்சி தொண்டை செத்தா கொடுக்க மாட்டார். இது போல் ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் வந்து கூட்டணியில் இழுக்கணுன்ற ஒரு அல்ப புத்தியில் பிஜேபி வேலை செய்யுது, ஒரு சின்ன வக்கிர புத்தியில் வேலை செய்யுது. உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் விஜய் மேலே தயவு தச்சு இல்லாதவங்க நேற்று இரவு உடனே துணை ராணுவத்தை வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன் தமிழக அரசு, தமிழக காவல்துறை இவ்வளோ நாள் பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததா? இன்றைக்கி தான் விஜய்க்கு வந்து துணை ராணுவம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு மத்திய அரசுக்கு அறிவு வந்ததா? அந்த சம்பவம் நடந்தோடனே இதை வச்சு விஜய்கிட்ட வந்து பேரம் பேசி நீ எனக்கு கூட்டணியாக வரணும், நீ பிஜேபி கூட கூட்டணி வரணும்னு சொல்லி ஒரு திட்டங்களை தீட்டி இன்றைக்கி வந்து சதி திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு நல்லதில்லை. அரசியல் வந்து ஒரு அழகான அரசியல் செய்யணும், கீழ்த்தரமான இழிவான ஒரு அரசியல் செய்யக்கூடாது. 41 பேர் இறந்ததை வச்சு நீ அரசியல் செய்யாத. உனக்கு ஆண்மை இருந்தால் அண்ணாமலை இவ்வளோ நாள் வாய் திறக்காமல் இருந்தவர் இன்றைக்கி கரூரில் நடந்துச்சுன்னொன்னே வானுக்கும் விண்ணுக்கும் ஒரே தங்கத்தக்கான்னு குதிக்கிறாரு. என்ன பண்ணார்? போய் உடனே மாவட்ட சார்பாக 1 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி மத்திய அமைச்சர்களை வர வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத செயல்கள். இன்றைக்கி வந்து அமைதியே போகுது. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அடுத்து ஒரு சுற்றுப்பயணம் வெளியே போகும்போது நீங்கள் சொல்கிறத உங்கள் தொண்டர்கள் கேட்குமாறு பயிற்சி வகுப்பு நடத்துங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தொண்டர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை கூப்பிட்டு பயிற்சி வகுப்பு நடத்துங்க. எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். நாங்கள் ஒரு தலைவர் சொன்னால் கேட்கணும், இல்லை மாவட்ட தலைவர் சொன்னால் கேட்கணும், இல்லை மாநில செயலாளர் சொன்னால் கேட்கணும். அந்த ஒரு அறிவுன்றதே இல்லாமல் இது போன்ற ஒரு முட்டாள்தனமாக நடந்து கொண்டு உயிர் இழந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாகுது. அந்த வேதனையின் வெளிப்பாடாக தான் சில நேரத்தில் மரியாதை பொருட்களாக பேசணும். ஏன்னா கோபத்தில் பேசுறது, யாரையும் வந்து பழி வாங்கணும், ஜோசப் விஜய் வந்து நாங்கள் வந்து திட்டணுன்ற எண்ணத்துக்கு நாங்கள் திட்டல. அப்படி திட்டம் நினச்சா டெய்லி திட்டிகிட்டு இருக்கணும். அது இல்லை, 41 பேர் உயிர் போயிருக்கு, இன்னும் எத்தனை பேர் சாவாங்க தெரியல. எல்லாமே உடல்நலம் சரியில்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. ஆகையால் இதுக்கெல்லாம் வந்து தலைமை தான் பொறுப்பே இருக்கணும். அந்த தலைமை மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது மாதிரியான முன்னுதாரணங்கள் நடந்திருக்கு. அம்மா ஆட்சியில் உங்கள் கட்சிக்காரரே
கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தார் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே போல் அண்டை மாநிலத்தில் ஒரு சினிமா நடிகரை கைது பண்ணியிருக்காங்க. திரையரங்க உரிமையாளர் தான் கைது பண்ணோம், ஆனால் திரைப்பட நடிகரே கைது பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு முன்மாதிரி இருக்கும்போது நீங்கள் விஜய்க்கு மட்டும் ஏன் ஒரு இலக்கணம் காட்டுறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஏன் நீங்கள் ஏதாவது கூட்டணிக்காக அப்படி பண்ணுறீங்களான்றது தெரியல. அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரியான விடை வந்து தமிழக முதல்வர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. விஜய் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கட்சி மாவட்ட தலைவர் மீது நடவடிக்கை வேண்டும், மாநில செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு துக்க சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.